வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த கட்டுத்தறியும் கவி பாடம் அப்படின்றாங்களா, அந்த கட்டுத்தறிங்கிறது என்னன்னா கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டியை கட்டியிருக்கிற இடம் கட்டுத்தறியும்பாங்க. அது நார்மலாக தாயோடும் பசுவும் ஒன்றா இருக்கும். அது மாதிரி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இந்த காலத்து மியூசிஷியன்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெய்வேலி சந்தான கோபாலன் ஒருத்தர் ரொம்ப பிரபல பாடகர். அவர் ரொம்ப நாளாக பாடிட்டு இருக்காரு. அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா, இளைஞர் சக்தின்னு ஒன்று இந்த காலத்தில் பேசப்படுது. இந்த இளைஞர் சக்தியை சமுதாயத்தை மாற்றிடுவோம் அப்படிங்கிறது ஒரு கருத்துக்கள் இருக்குது. நான் அதுக்கு எந்தவித கருத்தும் சொல்லலை. ஆனால் இந்த இளைஞர் சக்தியை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் சென்னையில் ஆர்ஆர் சபான்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ராகசுதா ஹால்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சாஸ்திரி ஹால்னு ஒன்று இருக்குது. இந்த மெயினாக சாஸ்திரி ஹால்லையும் ஆர்ஆர் சபாலையும் ராகசுதா ஹால்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டும் பாடுவாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 வயசு ஆர்டிஸ்டெல்லாம் பாடுறத பார்த்தீங்கன்னா அதுதாங்க உண்மையான இளைஞர் சக்தி. ஏன்னா அந்த 20-25 வயசுலேயே அவங்க மிருதங்க ஆர்டிஸ்ட்டு, வயலின் ஆர்டிஸ்ட்டு, தம்பூரா எல்லாத்தையும் லீட் பண்ணி அவங்க பாடுறாங்க. ஆனால் அவங்களுடைய பிரயத்தனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நேராக போய் பாருங்கள். ஏன்னா நான் இந்த சந்தான கோபாலனுடைய டாக்டர் ரஞ்சனி, சிவரஞ்சனி சந்தான கோபாலன்ட்டு நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சாஸ்திரி ஹாலில் அவங்கள பாட்டை நான் கேட்டிருக்கேன். லிட்ரலி பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்ததுன்னா, இந்த தொண்டை இருக்குல்ல, இந்த தொண்டையில் இருக்கிற சதையோட அந்த நரம்புகளும் புடைக்குங்க. அப்போ என்ன அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்பா பேரை வச்சு வந்தாங்களா, இல்லை அவங்களுடைய திறமையினால ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்களா? அப்பா பாடினதுனால பொண்ணுக்கு பாடணுங்கிறதோ பையன் பாடணுங்கிறதோ கிடையாது. ஆனால் அவங்களுடைய முயற்சியை பாருங்கள், அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் இப்போ இன்றைக்கும் இந்த ராகசுதா எல்லா ஹால்லையும் நான் சொன்ன ஹால்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். அவங்களுக்கு நியூ யங்ஸ்டர்ஸ் புது இசையில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக அவங்கள அதுவும் very good artists. They are not, though they are youngsters, they are able to produce a very good performance. அது ஒரு தகவல்.